கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவருடைய தாய்நாடு ஸ்காட்லாந்து, அவருடைய மிஷனரி தரிசன நாடு தென்னாப்பிரிக்கா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு. நீங்கள் நினைப்பது போல் ஒரு காலத்தில் அது இருண்ட கண்டம், ஆனால் இப்போது டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே நுழைந்து விட்டார். இருண்ட கண்டத்தை வெளிச்சமாக்கிவிட்டார். ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய மிகச்சிறந்த முன்னோடி மிஷனரி இவர். 33 வருடங்கள் அயராது உழைத்தார். அடிமை வாணிபத்தில் பெயர் பெற்று விளங்கியது ஆப்பிரிக்கா. அதை அடியோடு ஒழித்தார் லிவிங்ஸ்டன். அட்டூழியங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார். ஆப்பிரிக்காவை வாழ்வித்தார், உயிர் கொடுத்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் டாக்டர், மக்களின் உபகாரி, ஆராய்ச்சியாளர், அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவை போன்று வாழ்ந்து காட்டியவர். 29,000 மைல்கள் நடந்து திரிந்தே பல பேருண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்தினார். ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டவையே. ஆப்பிரிக்காவின் மூலை முடுக்கெல்லாம் சென்று விலங்கினங்களையும் தாவர இனங்களையும் ஆராய்ச்சி செய்தவர். எளிமையும் உறுதியும் வாய்ந்த இவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றவர். ஆபத்துக்களும் தடைகளும் இவரின் வேக பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் தவித்தன. என்ன செய்வதென முழித்தன. ஆப்பிரிக்காவின் பழங்குடியினர் டேவிட் லிவிங்ஸ்டனை நடமாடும் இயேசுவாகவே கண்டனர். வெள்ளையர், கருப்பர் என்று வித்தியாசமில்லாமல் அனைவருடனும் பாசத்துடன் பழகியவர். சமத்துவத்தை புகுத்தியவர். உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவு ஆப்பிரிக்காவில்தான் தற்பொழுது மிஷனரி ஸ்தலங்கள் உருவாகி வருகின்றன. இதற்கு முன்னோடி டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அர்ப்பணிப்புள்ள அருட்பணியாளரே. மரிக்கும் தருவாயிலும் ஆபிரிக்கர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடியபடியே உயிர் துறந்தார். உண்மையுள்ள அவரது ஆபிரிக்க நண்பர்கள் அவருடைய இருதயத்தை எடுத்து ஆபிரிக்க நாட்டில் மத்திய பகுதியில் புதைத்தனர். அவரது சரீரத்தை கெடாத வண்ணம் பதம் செய்து 900 மைல்கள் கடற்கரை பகுதிக்கு சுமந்து சென்றனர். அவரது உடல் இங்கிலாந்து எடுத்துச் செல்லப்பட்டது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, கடவுள் தம் ஒரே குமாரனையும் மிஷனரியாக தந்துவிட்டார். மிஷனரிகளை பற்றி அறிவோம். அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.